கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு ஒரு ஆன்மாவின் ஆகாரமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. 20ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். 21ஆம் வசனத்தில் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் எதை தேடி ஓடுறான்னு பொக்கிஷத்தை தேடி அலைகிறான். எப்படியாவது சேமித்து வைக்கணும், உழைக்கணும், ஓடணும், நிலத்தை வாங்கணும், வீடை கட்டணும், நகையை வாங்கணும், பொண்ணை சம்பாதிக்கணும், வெள்ளியை சம்பாதிக்கணும். ஆண்டவர் சொன்னார், அறிவை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதினார். அதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம். அறிவும் வேண்டாம், புத்தியும் வேண்டாம், ஞானம் வேண்டாம். எங்களுக்கு பொண்ணு இருந்தால் போதும், பொருள் இருந்தால் போதும், 4 வீட்டை வாங்கணும், 4 நிலத்தை வாங்கணும், பேரை சம்பாதிக்கணும், பெருமையை சம்பாதிக்கணும். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், அன்பான சகோதர சகோதரி, பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதன்னு. ஏன் அதை சொன்னார்? இங்கே பூச்சி இருக்குப்பா, இங்கே துரு பிடிக்கும், இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவா, திடீர்னு ஒரு களவாண்டு போயிடுவான். அப்புறம் இன்னைக்கு கிடந்து ஐயோ குய்யோ நீ அழுதுகிட்டு கிடப்ப, இப்படி களவாண்டிட்டு போயிட்டாங்க. இப்போல்லாம் களவாணிகள் சும்மா நகையை மட்டும் களவாங்க மாட்டான், யார் வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ அந்த நகைக்குரியவங்கள கொன்னுருதான். பயங்கரமான காலம். ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷத்தை பூமியிற்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத, ஆனால் இன்னொரு இடத்துல பொக்கிஷம் சேர்க்கணும்னு இருக்காரு. அதான் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். ஏன்னா அது அழியாத இடம். பரலோகம் தான் ஒரு மனுஷனுக்கு நித்திய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் குறிப்பிட்ட காலம், கொஞ்ச காலம், அவ்வளோதான். சில குழந்தை பிறந்த உடனே செத்து போயிடுது, சில 10 வயசில் சாவுது, சிலர் 30 வயசில் சாவுறாங்க, சிலர் 50 வயசில் சாவுறாங்க, சிலர் 80 வயசில் சாவுறாங்க, சிலர் 100 வயசில் சாவுறாங்க, சிலர் தொண்டைகளே இழுத்துட்டு கிடக்கு, போமடக்கி அப்படிலாம் புலம்புறாங்க. அது பெருசு இல்லைங்க. பாவி பூமியில் 100 வயது வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் பரலோக ராஜ்யம் தான் முக்கியம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா அங்கே பொக்கிஷம் வேணும். அதைத்தான் இயேசு சொன்னால், உலக பொருட்களினாலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் நீங்கள் பரலோகத்துக்கு வழிகாட்டுறீங்களோ, எத்தனை ஆத்துமாக்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அந்த ஆத்துமா பரலோகத்து வாசியாக மாற்றுகிறீர்களோ, அதெல்லாம் நம்மளுடைய கணக்கில் பொக்கிஷமாக கற்று வைக்கிறார். அதான் உலக பொருட்களினாலே நீங்கள் என்ன செய்யுங்க? பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இது கடினமாக இருக்குல்ல? 10 பைசா ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டீங்க, 10 ரூபா ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டீங்க. சிலர் நான் பார்த்துக்கிறேன், சில மிஷினரி ஊழியத்துக்கு கொடுப்பாங்க, 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க. எப்போ வரைக்கும் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் வேலையிலேருந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வரைக்கும் கொடுப்பாங்க. வேலை இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, 1 லட்ச ரூபா 50,000 மாறிடும். இவங்க சொல்லுவாங்க, பிரதர் இப்போ எனக்கு முன்ன மாதிரிலாம் நான் சம்பளம் கிடையாது, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுக்குற 100 ரூபாய் நான் நிறுத்திக்கிடுறேன். அடப்பாவில 100 ரூபாய் நிறுத்திடுவாங்க. நான் சோத்துறேன் பிரதர். சரி, அந்த 100 ரூபாய் நிறுத்திடுறாமே, அந்த நல்லா இருக்கும்போது டாக்டர் மாதம் ஒரு 5,000 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாரு. மாதம் இந்த மாத்திரை நீங்கள் போட்டாலும் இங்கே பிழைக்க முடியும். இல்லைன்னா கை இழுத்துட்டு போயிடும், கால் இழுத்துட்டு போயிடும், வாய் இழுத்துட்டு போயிடும், வயிற்று வலி வரும், தலைவலி வரும், செத்து போயிடுவேன்னு சொல்லியிருப்பார். அதை கரெக்டாக மாதம் 1ஆம் பிறந்த உடனே லிஸ்ட்டை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி அதெல்லாம் வாங்கி வாயில் போட்டு தண்ணி குடிக்கல. அதில் எந்த எந்த இடர்பாடும் கிடையாது. இல்லை, அதை நிறுத்த மாட்டோம்ல. டாக்டர் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனி இருந்தானே செத்தானே, மாத்திரை நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கல்ல. அப்போ உயிர் மேலே நமக்கு பயம் இருக்குல்ல. ஆனால் நித்தியத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த அந்த 100 ரூபாயை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா பரலோகத்தில் உங்கள் கணக்கில் உங்கள் வைப்பு தொகை குறையும் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீ கொடுத்த 100 ரூபா அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு, ஒரு ஏழைக்கு உதவியாக இருந்துச்சு, ஒரு கஷ்டப்படும் உதவியாக இருந்துச்சு, அதை நிறுத்திட்டியே, உன் அக்கௌண்ட்டில் குறையும் இல்லை. பரலோக கணக்கில் ஆண்டவர் அதை பார்த்து வருத்தப்படுவார்ல.
ஒருவேளை ஆதங்கத்தில் சொல்லலை, நாங்களும் மிஷனரியை தாங்குகிறோம். எங்களுக்கு அப்போ இருந்த பணத்தோட பாதி இருந்தாலும் சரி தான், இல்லாட்டா சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் கர்த்தர் கிருபையில் நானும் என் மனைவியும் எங்கள் பிள்ளைகளும் கொடுக்கறத பூரணமாக கொடுத்துருவோம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். ஆத்ம தரிசனத்தில் 15 மிஷனரிகளை நம்ம ஸ்பான்சர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆன்மாவினார் பத்திரிகை போடுறோம், டியூஷன் சென்டர் நடத்துகிறோம், முதியோருக்கு நம்ம கர்த்தருடைய கிருபையினால் உதவி செய்து வரோம். ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் குறையாமல் செலவு பண்ணுறோம். இது கர்த்தருடைய கிருபை. அதில் நம்முடைய பங்களிப்பு, என் பங்களிப்பு என்ன அன்று இன்னைக்கு சொல்கிற பொக்கிஷம், பரலோக பொக்கிஷம், அது குறையாமல் பார்த்துக்கங்க. அங்கே டெபாசிட் பண்ணணும்னா இங்கே மனுஷனுக்கு இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள்னு சொன்னார். கொடுக்குற ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுக்கறத முதல்ல யோசிச்சு பார்த்து கொடுங்க. திரும்ப கொடுக்கறதை நிறுத்தாதீங்க. நிறுத்தினா ஊழியக்காரன் ஒரு கதவை அடைச்சாரு, இன்னொரு கதவை திறந்துடுவார். நான் பார்த்துருக்குறேன். சில 100 ரூபாய் நிறுத்திடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஜிபேயில் அறிமுகமில்லாத நபர் 1000 ரூபா அனுப்பியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ ஏன்பா கவலைப்படுற? உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? அழைச்ச தேவன் நான் நடத்துவேன். உன்னை மரண பரிந்து நடத்துவேன். உன் தேவைகளை சந்திப்பேன். அதனால் நம்ம கர்த்தருடைய கிருபையினால் மருத்துவமனையில் போய் டாக்டர் கொடுக்கறதுக்கு தான் நான் வருத்தப்படுறேன்னு தவிர கர்த்தருக்காய் கொடுக்கறதுக்கோ உழைக்கிறதுக்கோ ஆண்டவருடைய காரியத்துக்கு செலவு பண்ணுறதில்ல கவலைப்படுறதே இல்லை. கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த அளவின்படி அழைப்பீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு, உங்கள் தலைமுறைக்கு, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறீங்க. இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக அது கணக்கில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவை பேசினீரப்பா, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.